கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீரானது தற்போது வெளியேற்றப்படுகிறது. வீராணம் ஏரியின் பாதுகாப்பை கருதி வினாடிக்கு 488 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரியில் நீர்மட்டம் அதிகளவு இருப்பதால் ஆழமான பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையானது தெரிவித்திருக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஏரியிலிருந்து வினாடிக்கு 74 கனஅடி நீரானது தற்போது வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இதனை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் தொடங்கிய வீராணம் ஏரி சேத்தியத்தோப்பு பூதங்குடி வரை சுமார் 14 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த வீராண ஏரி. இந்த வீராண ஏரியின் முழு கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 47.50 கன அடி ஆகும். தற்போது வீராணம் ஏரியில் தண்ணீர் 46.90 கன அடி தண்ணீர் உள்ளது. இந்த வீராண ஏரி மூலம் டெல்டா கடமடை பகுதிகளான சிதம்பரம், சேத்தியத்தோப்பு, புவனகிரி, காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சி, குமராட்சி, பரங்கிப்பேட்டை, கீரப்பாளையம், டி நெடுஞ்சேரி, புத்தூர் பகுதிகளில் சுமார் 55,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசனம் பெற்று வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சென்னை குடிநீருக்காக இந்த ஏரியில் இருந்து சுமார் வினாடிக்கு 74 கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு கோடை காலத்தில் வீராணம் ஏரி 2வது முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஜானகி ஏரியை ஆய்வு செய்தாங்க. இந்த நிலையில் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. அதன் காரணமாக வடவாறு, செங்கால் ஓடை, கருவட்டு ஓடை, வெண்ணங்குழி ஓடை வழியாக வீராணம் ஏரிக்கு தற்போது தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. வீராண ஏரியின் பாதுகாப்பு கருதி பூதங்குடி VNS மதுகு சட்டம் மூலம் வினாடிக்கு 488 கன அடி தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் வீராணம் ஏரியில் நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால் ஆழமான பகுதியில் இறங்கி குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை அதிகாரி மற்றும் உள்ளூர் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்காங்க. சிந்தி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.